ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றோ போற்றிடும் என்னுள்ளம். கைகளை தட்டி துதித்திடும் என்னுள்ளம் என்றோ போற்றிடும் என்னுள்ளம். மறுபடியும் ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. சொல்லுங்க, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர். துதித்திடும் என்னுள்ளம் என்றோ போற்றிடும் என்னுள்ளம் என்றோ துதித்திடும் என்னுள்ளம் என்றோ போற்றிடும் என்னுள்ளம் என்றோ. சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். சிறகுகளாலே என்னை மூடிக்கொண்டார், செட்டைகளால் அணைத்து கொண்டார். வேடனின் கண்ணியில் சிக்கிடாது காத்திட என்னை சுற்றி வேலி அடைத்தார். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. சொல்லுங்க, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம், glory, போற்றிடும் என்னுள்ளம் என்றோ துதித்திடும் என்னுள்ளம் என்றோ போற்றிடும் என்னுள்ளம் என்றோ. தாழ்மை உள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மை உள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கோ. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. சொல்லுங்க, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. துதித்திடும் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும் துதித்திடும் என்னுள்ளம் என்றோ போற்றிடும் என்னுள்ளம் என்றோ. முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே. முகமுகமாக நேசரை காண்பேன் நித்தியமா மோட்ச வீட்டிலே. பாவங்களும் இல்லையே பாரங்களும் இல்லையே பரலோக ராஜ்யத்திலே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. சொல்லுங்க, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும் துதித்திடும் துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவ. நல்ல உற்சாகமாக, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. துதித்திடு என்னுள்ளம் என்றோ போற்றிடு என்னுள்ளம் என்றோ துதித்திடு என்னுள்ளம் என்றோ. glory glory, போற்றிடும் என்னுள்ளம் என்றோ. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. glory, ஆத்துமா பாடிடுதே ஆத்துமநேசர் இயேசுவையே. துதித்திடு என்னுள்ளம் என்றோ
போற்றிடு என்னுள்ளம் என்றோ ஆத்துமா பாடிடுதே. ஆத்துமநேசர் இயேசுவையே ஆத்துமா பாடிடுதே. ஆத்துமநேசர் இயேசுவையே துதித்திடு என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும் ஆத்துமா பாடிடுதே. ஆத்துமநேசர் இயேசுவையே ஆத்துமா பாடிடுதே. ஆத்துமநேசர் இயேசுவையே துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றோ. தாழ்மை உள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். தாழ்மை உள்ள உள்ளம் தேவனையே பாடும், பாடி பாடி மகிழ்ந்திருக்கும். வாழ்வு தந்த தேவனை வாழ வைக்கும் ராஜனை வாழ்த்தி பாடி மகிழ்ந்திருக்கும். சதவயத்தே ஆத்துமா பாடிடுதே. ஆத்துமநேசர் இயேசுவையே ஆத்துமா பாடிடுதே. ஆத்துமநேசர் இயேசுவையே துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும் துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம். கடைசியா ஒரு முறை ஆத்துமா பாடிடுதே. ஆத்துமநேசர் இயேசுவையே ஆத்துமா பாடிடுதே. ஆத்துமநேசர் இயேசுவையே துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும் துதித்திடும் என்னுள்ளம் ஒன்றும் போற்றிட. இன்னொரு முறை கடைசியாக ஆத்துமா பாடிடுதே. ஆத்துமநேசர் இயேசுவையே ஆத்துமா பாடிடுதே. ஆத்துமநேசர் இயேசுவையே துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும் துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும். நல்ல கைகளை தட்டி ஆண்டவரே என் ஆத்துமாவே நீ கர்த்தரை பாடு, கர்த்தரை துதி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. தானியேல் 6:10 இப்படி சொல்லுகிறது. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்திருந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினமும் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பதாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று வசனம் சொல்லுகிறது. தானியேலோ வென்றால் அவன் ஜெபம் பண்ணினான். சிங்கங்கள் ஸ்தோத்திரம், ராஜா பத்திரத்துக்கு கையெழுத்து போட்டிருக்கிறார் என்கிற எதுவும் தானியேலின் ஜபத்திற்கு குறுக்காக நிற்கல. அப்படியானால் அந்த ஜபத்திலே அவர் எவ்வளவு ஸ்ட்ராங்காக இருந்திருக்கிறார்னு பாருங்க. சில விசுவாச பிள்ளைகள் ஜெபிக்கிறாங்க, ஆனால் பிரச்சனை கஷ்டங்கள் வந்துட்டால் ஜபத்தை நிறுத்திடுவோம், வேதத்தை நிறுத்திடுவோம். நீதியின் சூரியன் உங்கள் மேல் என் மேலே உதிக்கணும்னு சொன்னால் எத்தனை பிரச்சனைகள் எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் ஜபத்தை நிறுத்தாது இருக்கிற ஒரு நிலைமை நம்முடைய நிலைமையாக இருக்கணும். அதான் தானியேலுடைய ஜபம். தானியேலுடைய வாழ்க்கையில சாதாரணமாக சூழல்கள் இருந்த பொழுது மட்டும் அவன் ஜெபிக்கிறவராக அல்ல, சூழ்நிலைகள் எல்லாம் எதிராக இருந்த போதிலும் அவர் ஜெபிக்கிற ஒரு சோத்திரிக்கிற ஒரு நிலைமையை பார்க்கிறோம். நாம் ஜெபிக்க முடியாத என்னென்ன தடைகளை கொண்டு வர முடியுமோ அத்தனையும் பிசாசு கொண்டு வருவான். நீ ஜெபிக்க கூடாது, அவ்வளோதான் அவனுடைய நோக்கம். அதுக்கு என்னென்ன தடையை கொண்டு வர முடியுமோ, என்னென்ன பிரச்சனையை கொண்டு வர முடியுமோ கொண்டு வந்து உன் ஜபத்தை அவன் நிறுத்த பல விதத்தில் அவன் முயற்சி செய்வான். ஆனால் நீங்கள் ஜெபிக்கிறதிலே உறுதியாக தரித்து சோத்திரிக்கிறோம், அவன் நீங்கள் தரித்திருப்பீரானால் அவன் கொண்டு வருகிற எந்த ஆயுதத்தையும் நீங்கள் வாய்க்காமலே போக பண்ணலாம். அல்லேலூயா. பைபிளில் நிறைய வசன ஆதாரம் இருக்கிறது பாருங்க. ஜெபம்னா சும்மா பண்ணிட முடியாது. அப்போஸ்தலர் 1:14 சொல்லுது, ஒருமனப்பட்டு ஜெபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள். ஜெபம் என்பது தரித்திருக்கணும். 10 நாள் தரித்து நிற்கிறாங்க, பதில் ஒன்று இல்லை, ஆனால் ஜபத்தை நிறுத்தவே இல்லை, தரித்திருக்கிறாங்க. ஜபத்திலேயே அவர்கள் கவனமாக இருந்தார்கள். 10வது நாளில் தான் ஆவியானவர் வந்து இறங்குகிறார் என்று நாம் பார்க்கிறோம், சோத்திரிக்கிறோம். அதுதான் பெந்தேகோஸ்தே நாள், 50வது நாள்.
இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து 40 நாளுக்கு பிறகு ஒரு கடைசி 10 நாள் அவர் பரிசுத்தாவிக்காய் காத்திருந்தாங்க. அப்போ ஜபத்திலே அவர்கள் காத்திருந்தாங்க, தரித்திருந்தாங்க. அந்த ஜபத்திற்கான பதில் வர்ற வரைக்கும் ஜபத்தை விடவே இல்லை. சில நேரங்களில் நம்ம ஜபிக்கும் போது பதில் வராத மாதிரியே இருக்கும். அதனால ஜபத்தை நிறுத்திடக்கூடாது, தரித்திருக்கணும். உள்ளங்கை அளவுள்ள மேகம் காணுகிற வரைக்கும் எலியா ஜபத்தை நிறுத்தல பாருங்க. 1 முறை 2 முறை 3 முறை 4 முறை ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறாரு. எலியா சொல்றாரு, ஏதாவது தெரியுதாப்பா? கார் மேகம் ஏதாவது தோன்றது தெரியுதா? மழை வர அடையாளம் தெரியுதா? இல்லை இல்லை இல்லைன்னு வேலைக்காரன் சொல்றான். ஆனால் எலியா ஜபத்தை நிறுத்தவே இல்லை. முடிவிலே சோத்திரிக்கிற பெரும் மழை வந்ததாக நான் பார்க்கிறோம். அருமையான தேவனுடைய பிள்ளை, ரோமர் 12:12 அப்போஸ்தலர் 2:42 பார்த்தீங்கன்னா ஜபத்தில் உறுதியாக இருக்கணும். இல்லாட்டினா ஜெபம் பண்ண முடியாது. இன்னைக்கு நான் ஜெபிக்கத்தான் போகிறேன், இன்னைக்கு எது நடந்தாலும் இன்னைக்கு நான் ஜெபிக்காமல் விட போகிறது இல்லைன்னு அந்த உறுதி தன்மை உள்ளவங்க தான் ஜெபம் பண்ண முடியும். பின்னாடி பார்ப்போம்னா அதுக்கப்புறம் சாத்தாவனை பின்னாடி தான் இழுத்துட்டு போவான். தோத்திருக்கிறோம். நீதியின் சூரியன் உங்கள் மேல் உதிக்காது. அப்போ ஜெபிக்கிற விதத்தில் நீங்கள் உறுதியாக இருக்கணும். யோபு 15:4 பாருங்க. தேவனுக்கு முன்பாக ஜப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். என்னுடைய செய்தியினுடைய அர்த்தம் என்னன்னா, ஜபத்தில் குறைவு வரக்கூடாது. ஜபத்தை மட்டும் நீங்க குறைச்சிடக்கூடாது. சோத்திரிக்கிறோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில நன்மை ஏன் வரலாம்? ஜபம் குறைஞ்சிருக்குது. அப்போ ஜப தியானத்தை குறைய பண்ணுகிறீர். நிறைய பேருடைய வாழ்க்கையில ஜப தியானம் குறைய பண்ணுகிறீர். தேவனுக்கு முன்பாக உங்க ஜபத்தை குறைக்க கூடாது. தானியேல் பாருங்க, ஜபம் அதிகமாகுது, ஜபம் குறையல. ஜபத்தில் நீங்க குறை வைக்க கூடாது. புலம்பல் 3:44 சொல்லுது, ஜபம் உட்பிரவேசிக்க கூடாதபடி உம்மை மேகத்தால் மூடிக்கொண்டீர். அப்போ ஜபம் சில இடங்களில் உட்பிரவேசிக்காது, நாம தான் பிரவேசிக்க வைக்கணும். சில நேரத்தில் தாவீது சொல்றார், என் ஜபம் என் மடிக்கே திரும்பி வந்ததுன்னு சொல்லுவார் ஒரு இடத்துல. காரணம், அந்த 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 பிரேயர்ல ஒரு பவர் இல்லை, உள்ள ஊடுருவி போகணும் அந்த ஜபம். அப்போ ஜபம் உட்பிரவேசிக்கணும், அந்த ஜபம் ஸ்ட்ராங்கா உள்ள அனுப்பி விடணும். சோத்திரம், ஆமேன்னு சொல்லுங்க. எத்தனை பேருக்கு சத்தியம் புரியுது? சும்மா தோத்திரம் நானும் ஜெபம் பண்றேன், அந்த 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 பிரேயர்ல பவர் இருக்காது, உள்ள போவாது. அது மேகத்தையும் வான மண்டலங்களை கடந்து ஊடுருவி போகணும். இங்க இருந்து அந்த ஜபம் பவரா போகணும். அப்படி ஜபிக்கணும், ஊடுருவி போகணும். உட்பிரவேசிக்க கூடாத ஜபமா நம்ம ஜபம் இருக்குது. 1 கொரிந்தியர் 7:5 சொல்லுது, ஜபத்திற்கு தடை இராதபடிக்கு. எதுக்கு தடை வருதோ பிரேயருக்கு நீங்க தடையை என்னைக்குமே விதிக்க கூடாது. சாப்பாட்டுக்கு தடையை போடலாம், வெளியே போறதுக்கு தடை உண்டாகலாம். ஆனா ஜபத்திற்கு ஒரு விசுவாசிக்கு என்ன வரக்கூடாது? தடை வரக்கூடாது. ஜபத்திற்கு மட்டும் தடை வந்துருச்சு, எல்லா கதவுகளும் அடைக்கப்படும். ஜபந்தான் எல்லா கதவுகளையும் திறக்கிறதா இருக்கிறது. ஜபந்தான் எல்லா தடைகளையும் உடைத்தெறிகிறதா இருக்கிறது. ஜபத்திற்கு தடையே வரக்கூடாது. ஹல்லேலூயா. ரோமர் 15:32 சொல்லுகிறது, நீங்கள் தேவனை நோக்கி செய்யும் ஜபங்களில் நான் போராடுவது போல நீங்களும் போராட வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்க. அப்படியானால் பிரேயர் சும்மா பண்ணிட முடியாது, அது போராடணும். ஜபமே ஒரு போராட்டம் தான். த ஸ்ட்ரகிள், போராடணும். சில நேரங்களில் கவனம் சிதறும், சில நேரம் பிசாசு ஜெபிக்க விடாதபடிக்கு பலவிதமான எண்ணங்களை கொண்டு வருவான். போராடணுங்க, போராடி ஜெபிச்சாதான் அந்த ஜெபத்திலிருந்து ஒரு பலனை பெற்றுக்கொள்ள முடியும். ஜெபம் என்பது சாதாரண காரியம். இதெல்லாம் நீங்கள் மனதில் பதித்து கொள்ளணும். அப்போதான் தானியேலை போல உங்களால் ஜெபிக்க முடியும். அருமையானவர்களே, எபேசியர் 6:18 சொல்லுது, எந்த சமயத்திலும் ஆவியிலே ஜெபம் பண்ணி. எந்த சமயம்? சந்தோஷமான சமயம் இருக்கும், துன்பமான சமயம் இருக்கும், இல்லை பிரச்சனையான சமயங்கள் வரும். எல்லா சமயமும் நமக்கு ஆதரவாக இருக்காது. சில சமயங்கள் எல்லாம் நம்மளால் கவனமே செலுத்த முடியாது. ஆனால் பைபிள் சொல்லுது, எந்த சமயத்திலும் ஆவியிலே ஜெபம் பண்ணி. அல்லேலூயா. எல்லா சபையார் சொல்லுங்க, எந்த சமயமானாலும் நான் ஜெபிக்கணும். தானியேலை பாருங்க, சிங்கக்கபில போற்றுவாங்கன்னு சொல்லப்பட்ட சமயத்திலும் அவன் ஜெபம் பண்ணி. எந்த சமயத்திலும் ஜெபம் பண்ணி அதன் பொருட்டு மிகுந்த மன உறுதியோடு வேண்டுதலோடு முழித்திருங்கள். அப்போ மன உறுதியோடு ஜெபிக்கணும். தேவன் நிச்சயம் எனக்கு என்ன தருவார்? பலன் தருவார், என் பிரச்சனையை மாற்றுவார் என்று தான் நீங்கள் ஜெபிக்கணும்.
அப்போ ஜெபம் சாதாரணமான காரியம் இல்லை. இந்த வசனங்களெல்லாம் வீட்டில் போயிட்டு தியானிச்சு பாருங்க. தானியேலுடைய ஜெபத்தை நம்ம கடந்த சில வாரமாக தியானிச்சுட்டு வரோம். என்ன தியானிக்கிறோம்னா, தானியேல் 6:10 சொல்லுது, தானியேலோ வென்றால் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணினான். தேவனுக்கு முன்பாக அவனுடைய ஜெபம் இருந்தது. இப்போ எவ்வளோ ஒரு சுத்த மனசாட்சி தானியேலுக்கு இருந்திருக்குது பாருங்க. தேவனுக்கு முன்னாக அவன் நின்று அவன் ஜெபிக்கிறான். இன்றைக்கி நிறைய பேருக்கு அந்த காரியம் இல்லை. நிறைய வசனங்களை இடையில தேவனுக்கு முன்பாக ஜெபிக்க வேண்டும் என்கிற அநேக காரியங்களை கடந்த சில வாரமாக நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்கிறேன். 2 நாளாகமம் 20:12 இப்படி சொல்லுது, எங்கள் தேவனே, இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்க பலன் இல்லை. இந்த வசனத்தை பாருங்க, இது யோசபாத்து செய்கிற ஒரு ஜெபம். அவர் சொல்றாரு, ஏராளமான கூட்டம் எங்களுக்கு முன்னாடி இருக்குது, அவங்களுக்கு முன்னாக நிற்க எங்களுக்கு பலன் இல்லை. ஒரு மனிதனுக்கு முன்னாக நிற்கவே பலன் இல்லைன்னா கர்த்தருக்கு முன்னாடி எப்படி நிற்க முடியும்? ஒரு மனுஷனுக்கு முன்னாக நிற்கிறதே நமக்கு கை காலெல்லாம் உதறுது, பலன் இல்லைன்னா நம்மை படைத்தவருக்கு முன்பாக நிற்கணும் எவ்வளவு தகுதி வேணும். இது இந்த வசனத்தை நீங்கள் அப்படி தான் பொருத்தி பார்க்கணும். எல்லாரும் சொல்லுங்கள், ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக நிற்கவே பலன் இல்லைன்னு சொல்லும்போது, சிருஷ்டிகர்த்தராகிய தேவனுக்கு முன்பாக எப்படி நிற்பது? ஹல்லேலூயா. சிலாம் பாருங்க, சில இடங்களில் போய் நிற்கிறதுக்கு நமக்கு அப்படியே ஒதுரும். சாதாரண மனிதர்களுக்கு முதாக ஒரு பெரிய இடத்துல போய் நிற்கிறோன்னா நமக்கு எப்படி என்ன பேச போகிறோன்னு தெரில, என்ன சொல்ல போகிறோன்னு தெரிலன்னு ஒரு பயம் நம்மை அறியாமல் வரும். ஒரு சாதாரண மனிதர்களுக்கு முன்பதாக நிற்கவே நமக்கு பலன் இல்லைன்னு சொன்னால் கர்த்தருக்கு முன்னாடி நிற்க எவ்வளவு பலன் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. அப்போ தானியேல் சொல்கிறான், நான் தேவனுக்கு முன்பாக ஜெபித்தேன்னா அவர் எவ்வளவு பலத்தை உள்ள வச்சிருப்பாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கர்த்தருக்கு முன்னாக நிற்கிறதுக்கு நம்ம பலன் தேவை. சங்கீதம் 51:3-6 இப்படி சொல்லுது, என் பாவம் எப்பொழுது எனக்கு முன்பாக நிற்கிறது, இதோ உள்ளத்தில் உண்மை இருக்க விரும்புகிறேன். இந்த 2 வசனத்தை பொருத்தி பாருங்க. அவ பாவம் எப்போது எனக்கு முன்னாடி இருந்தா நான் எப்படி கர்த்தருக்கு முன்னாடி போய் நிற்கிறது? தாவீது சொல்றாரு, என் உள்ளத்தில் உண்மை இருக்க நீர் விரும்புகிறீர். சிஸ்டர், பிரதர், உங்க உள்ளத்தில் உண்மை இருந்தால் தான் நீங்க தேவனுக்கு முன்பாக போய் நிற்க முடியும். உள்ளத்தில் உண்மை இல்லைன்னா யாருக்கு முன்னாடி போய் நிற்க முடியாது. தேவனுக்கு முன்னாடி நின்று உங்க ஜெயத்தை நீங்க பெற முடியாது. உங்க வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே, உங்களுக்கு முன்னாக நின்று ஜெபிக்கக்கூடிய அளவுக்கு என் உள்ளத்தில் உண்மை இருக்குன்னு ஆண்டவரே. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய சங்கீதம் 51:4 சொல்றாரு தாவீது, உம்முடைய கண்களுக்கு முன்பாக பொல்லாப்பானதை நடப்பித்தேன். ஆண்டவருக்கு முன்னாடி பொல்லாப்பானதை செஞ்சுவிட்டு எப்படி அவருக்கு முன்னாடி முழங்கால் படிட்டு ஓ சேனைகளின் கர்த்தாவே எப்படி ஜெபம் பண்றது? எப்படி ஜெபம் பண்ண முடியும்? பிரதர், நீ எந்த பாவத்தை செஞ்சாலும் சரிதான். நல்லா கொஞ்சம் கவனிங்க, வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, பிரதர், சிஸ்டர், யாராலும் செய்யுங்க. நீங்கள் எந்த ஒரு பாவத்தை யாருக்கு தெரியாமல் நீங்கள் செய்கிறதா நீங்கள் நினைக்கலாம். ஆனால் தாவீது சொல்கிறாரு, நான் செஞ்சதை யாரும் தெரியாது, ஆனால் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி அது நடந்ததுன்னு சொல்கிறார். அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நம்ம எதை செய்தாலும் யாருக்கு முன்னாகத்தான் செய்கிறதா? அது தேவனுக்கு முன்னாக. அப்போ அவர் சொல்கிறாரு, ஆண்டவரே, நீர் பேசும்போது உம்முடைய நீதி விளங்கும்படி, நீ நியாயம் தீர்க்கும் போது உம்முடைய பரிசுத்த விளங்க, இதை நான் அறிக்கையிடுகிறேன். என்ன பொல்லாப்பானது செஞ்சிட்டேன்ல, அதை அறிக்கையிடுறான்ப்பா, பரிசுத்தம் விளங்குவதற்காக நான் அதெல்லாம் அறிக்கையிடுகிறேன். அப்போ தேவனுக்கு முன்னாக நிற்கணும், பரிசுத்தம் தேவை, நீதி தேவை. அப்போ தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்து கொண்டு யாருக்கு முன்னாடி நிற்க முடியாது, தேவனுக்கு முன்னாடி நிற்க முடியும். அப்போ தானியேல் தேவனுக்கு முன்பாக அவர் ஜெபம் பண்ணினார் என்று அவர் சொல்றார்னா அவர் எவ்வளவு நீதி உள்ளவராக இருந்திருப்பார், எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவராக இருந்திருப்பார். இன்றைக்கி நான் சொல்கிறேன், உங்கள் ஜெபமும் என் ஜெபமும் ஆசீர்வாதம் நிறைந்ததாக இருக்கணும்னா நம்முடைய ஜெபம் தேவனுக்கு முன்பாக தைரியம் கொண்டு நிற்கிறவர்களாக. ஹல்லேலூயா. அதை தான் நம்ம தியானிச்சுட்டு வரோம். அதில் யாத்திராகமம் 33:15-14 சொல்லப்பட்டுகிறது. அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் எங்களோடு கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து
கொண்டு போகாதரும். இதை கடந்த சில வாரமாக தியானிச்சுட்டு வரோம். அப்போது நாங்கள் எங்கள் பிரயாணம் வெற்றியாக ஆஸ்வாதமாக இருக்கணும்னா எங்களுக்கு முன்பாக நீங்கள் இருக்கணும் என்கிறதில் மோசே கவனமாக இருந்தான். எங்களுக்கு முன்னாடி நீங்கள் எப்போதும் இருக்கணும் ஆண்டவரே. கதறுகிறான், ஏங்குகிறான், தவிக்கிறான். எங்களுக்கு முன்னாடி நீங்கள் இருங்கப்பா. எங்களுக்கு முன்னாடி தூதன் எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு முன்னாடி எந்த சோதர மனிதர்களும் எங்களுக்கு தேவையில்லை. எந்த ராஜாவும் எங்களுக்கு முன்னாடி தேவையில்லை. எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களுக்கு முன்னாக இருப்பீராக, எங்களுக்கு முன்னாக இருப்பீராக. இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற தேவனுடைய பிள்ளைய உங்களுடைய கதறணும் என் கதறணும் அதான் தான் இருக்கணும். எங்களுக்கு கத்தாவே நீங்கள் எப்போதும் எங்களுக்கு முன்னாக இருங்க ஆண்டவரே என்பதுதான். அப்போ தான் ஆண்டவர் 14ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, அதற்கு அவர் என் சமூகம் உனக்கு முன்பாக. அல்லேலூயா. அப்போது அவனுடைய ஜெபம் வேதனை, ஆண்டவரே எனக்கு முன்னாக நீங்கள் இருக்கணும். ஆண்டவர் சொல்ல, ஏன் நான் உனக்கு முன்னாடி வருவேன் அப்படின்னு வாக்கு கொடுக்குறார். ஆமேன்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ஊக்கமான ஜெப ஜீவியத்திற்கு தேவ சமூகமும் தேவ பிரசன்னமும் நமக்கு முன்னாக இருக்க வேண்டியது மிக மிக அவசியம். ஜெபிக்கும் முன்பாக தேவ பிரசன்னத்தை எதிர்பாருங்கள். தேவ சமூகத்தை கொண்டு வருகிற விதத்தில் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தி பாடுங்க. துதிகளின் நடுவே வாசம் பண்ணுகிற கர்த்தரை முன்னாக நிறுத்திட்டு அப்புறம் ஜெபம் பண்ணுங்க. இயேசுநாதர் முன்னாக இல்லாம முன்னாக வைக்காம நீங்க எத்தனை மணி நேரம் ஜெபிச்சாலும் அந்த ஜெபம் வேஸ்ட் தான். கர்த்தரை முன்னாடி கொண்டு வர்றதுக்கு தான் பாடுபடணும் நம்ம. அதுக்கப்புறம் அவர் முன்னாடி வந்துட்டார்னு வச்சுங்களேன், ஈஸி. ஜெபத்திற்கு பதில் ஈஸி, நன்மை வருவது ரொம்ப ஈஸி ஆயிடும். ஆனா அவரை கொண்டு வந்து முன்னாடி நிறுத்தணும் பாருங்க. அதுக்கு தான் கர்த்தரை பாடி கர்த்தரை துதித்து அவரை ஸ்தோத்தரித்து அவரை ஆராதித்து அவரை கொண்டு வரணும் முன்னாடி. அல்லேலூயா. அவரை கொண்டு வரணும் முன்னாடி. மோசே ஊழியம் செய்த நாட்களில் பாருங்க, ஆண்டவர் எப்போதும் முன்னாகவே இருந்தார். யாத்திராகமம் 13:21 கர்த்தர் அவர்களுக்கு முன் சென்றார். சில வார்த்தையெல்லாம் சொல்கிறேன் பாருங்க, எவ்வளோ ஆசீர்வாதம் பாருங்க. முன்னாடி செல்றாரு, அதை மோசே பார்த்துட்டு தான் அவர் பின்னாடி போறாரு. கண்ணை திறந்து பார்த்தா தேவனாகிய கர்த்தர் முன்னாடி போறாரு. அப்பா என்ன, இந்த வசனத்தை படிக்கும் போதே மெய் சிலுக்குது. முன்னாக சென்றார். யாத்திராகமம் 14:19 அப்போது இஸ்ரவேலர் சேனைக்கு முன்னாக நடந்த தேவ தூதனானவர். சேனைக்கு முன்னாடி அவர் நடக்கிறாரு. அப்பா இப்படி பாருங்க, நமக்கு என்னங்க பிரச்சனை? அவரே முன்னாக்கு நடக்கும்போது நமக்கு என்னங்க துன்பம் வந்துட முடியும்? வாழ்க்கையில் கர்த்தர் இந்த வசனங்கள் எல்லாம் நீங்க பார்க்கணும். எனக்கு முன்னாக நடக்கிற தேவதூதனானவர். யாத்திராகமம் 14:19 அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பம், the presence of God முன்னாடியே இருக்குது. அவர்களுக்கு முன் இருந்த மேக ஸ்தம்பம் பார்த்தீங்களா, முன்னாடி இருக்குது. அதான் அவருடைய வெற்றி. யாத்திராகமம் 17:5 இங்கே நான் சில காரியத்தை சொல்றேன் பாருங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. ஆண்டவர் மோசேவுக்கு என்ன கட்டளை கொடுறாரு? ஜனங்களுக்கு பின்னாடி இல்லை, எப்படி நடந்து போ? ஜனங்களுக்கு முன்னாடி போ. அப்போ ஜனங்களுக்கு முன்னாடி மோசே. நல்லா கவனிக்கணும் விசுவாசிகள், கொஞ்சம் கவனிங்க. ஜனங்களுக்கு முன்னாக மோசே. அப்போ மோசே ஜனங்களுக்கு முன்னாக நடக்குன்னா அந்த ஜனங்களை விட இவன் பரிசுத்தம் அதிகமாக இருந்தால் இவன் ஜனங்களுக்கு முன்னாடியே நிற்க முடியும். இப்போ ஊழியக்காரன் நான் இருக்கிறேன், நான் நின்று உங்களுக்கு பிரசங்கம் பண்ணால் நான் யோக்கியமாக இருக்கணும்ல. நான் யோக்கியம் இல்லாமல் உங்களுக்கு முன்னாடி நின்ன, ஆமாம் இவர் பெரிய இவர் ரொம்ப யோக்கியம், இவர் பிரசங்கம் பண்ணுறாரு, ஜனங்கள் சொல்லி கீழே தள்ளிடுவாங்க. இப்போ நான் உங்களுக்கு முன்னாக நிற்கிறேன்னா நான் சரியாக இருக்கணும். அப்போ தான் நான் உங்களுக்கு முன்னாடி நிற்க முடியும். அதை நீங்கள் மனதில் புரிந்துக்கணும். ஒரு தாய் தகப்பன் தன் பிள்ளைக்கு புத்தி சொன்னா தாய் தகப்பன் உதாரணமாக இருக்கணும். ஒரு தாய் தகப்பன் தப்பு பண்ணிவிட்டு நீ சொன்ன பையன் திருப்புவான், நீ யோக்கியமாமா, உன்னை பாருமா முதல்ல, அப்பா நீ சரியா இருக்கிறியாப்பான்னு பையன் கொஸ்டின் பண்ணுவான், சோத்தனம். அப்போ நம்ம ஜனங்களுக்கு முன்னாங்க நிற்கணும்னா நாம முதல்ல சரியா இருக்கணும். அதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். அப்போது ஆண்டவர் சொன்னார், ஜனங்களுக்கு முன்னாக நடந்து போ. இந்த செய்தியை அப்படி இதை வச்சுங்க. அடுத்த வார்த்தை தான் ரொம்ப முக்கியம். அவர் அடுத்த வசனம் சொல்றாரு, நான் உனக்கு முன்னாடி நிற்பேன். எல்லாரும் சொல்லுங்க, மோசே ஜனங்களுக்கு முன்னாடி நீ நில்லு,
உனக்கு முன்னாடி நான் நிற்பேன். கையை தட்டி கத்தர சோத்திரம் பண்ணுங்க. ஜனங்களுக்கு முன்னாக நீ நில்லு, உனக்கு முன்னாக நான் நிற்பேன். இதாங்க வெற்றி. நான் என் குடும்பத்துக்கு முன்னாடி நிற்கணும், எனக்கு முன்னாடி என் கத்தர் நிற்கணும். இதான் பேட்டர்ன். நாம மற்றவர்களுக்கு உதாரணமாக இருக்கும்போது நமக்கு உதாரணமாக கத்தர் முன்னாடி நிற்பார். ஹல்லேலூயா. இப்போ எவ்வளோ காரியம் பாருங்க. மோசேவுடைய வாழ்க்கையில் இந்த அனுபவம் தான் மோசேயை வெற்றி உள்ள ஊழியனாக நிலை நிறுத்திற்று. மோசே, நீ போகிற இடமெல்லாம் காரியம் ஏன் வாய்க்குதுன்னா எனக்கு முன்னாடி கத்தர் நிற்கிறாரே. ஹல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, என்னுடைய காரியங்கள் ஜெயமாக வேண்டுமானால் கத்தர் எனக்கு முன்னாக நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. நம்ம கடந்த 3 வாரமாக தேவ சமூகம் எனக்கு முன்னாக இருந்தா என்னென்ன ஆசீர்வாதங்கள் வரும்னு பார்த்தோம். அப்போ தேவ சமூகம் பராக்கிரமமானவர் சமூகம் அப்படின்னு முதல் குறிப்பு பார்த்தோம். 2வது பார்த்தோம், அது பரிபூரண ஆனந்தமானவர் சமூகம். போன வாரத்துக்கு முந்தின வாரம் பார்த்தோம், அற்புதங்களை செய்யும் அவர் சமூகம். இந்த சமூகம் நமக்கு முன்னாடி இருந்தால் அற்புதம் நடக்கும், பயங்கர பராக்கிரமமான காரியங்கள் நடக்கும், பரிபூர்ண ஆனந்தம் உண்டாகும். இன்றைக்கு 4வது குறிப்பு, இளைப்பாறுதல் தரும் அவர் சமூகம். இந்த சமூகம் உங்களுக்கு முன்னாடி வந்துருச்சுன்னு வச்சுங்களேன், உங்கள் வாழ்க்கையில் ஒரு ரெஸ்ட் இருக்கும், ஒரு இளைப்பாறுதல். பதட்டம், பயம், அலைச்சல், அலைச்ச பொழப்பு இருக்காது சார். உங்களுடைய உள்ளம் இளைப்பாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உங்க உள்ளம் இளைப்பாற வேண்டுமானால் எது முன்னாடி நிற்கணுங்க? கர்த்தர் சமூகம். எல்லாரும் சொல்லுங்க, அவர் சமூகம் இல்லாட்டி, எனக்கு முன்பாக இல்லாவிட்டால் எனக்கு இளைப்பாறுதல் இல்லை. நீங்க எத்தனை தான் வீட்டில் ஏசி போட்டு உட்கார்ந்தாலும் சரி, என்ன நீங்க ஈசி சேர சாஞ்சின்னு படுத்திருந்தாலும் சரி, மனசு படபடபடன்னு தான் இருக்கும். சமூகம், தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்துக்கு உங்களுக்கு முன்னாடி தேவ சமூகம் இருக்குமானால் 1000 பிரச்சனை இருந்தாலும் உங்க உள்ளத்தில் ஒரு இளைப்பாறுதல் இருக்கும். ஹல்லேலூயா. அதில் தான் பைபிள் சொல்லுது, யாத்ரா 33:14 சொல்லுது, என் சமூகம் உனக்கு முன் செல்லும், நான் உனக்கு என்ன தருவேன். அப்போ இளைப்பாறுதல் எங்கிருந்து வருது அப்படின்னா, சமூகம் முன்னாக இருந்தால் தான் இளைப்பாறுதல் வரும். எல்லாம் சொல்லுங்க, சமூகம் இல்லை என்றால், தேவ சமூகம் எனக்கு முன்னாக இல்லை என்றால் எனக்கு இளைப்பாறுதல் இல்லை. நல்ல கவனிங்க, உலகத்திலேயே பெரிய ஆசீர்வாதங்களில் மிக முக்கியமான ஆசீர்வாதம் இளைப்பாறுதல். அதை நல்லா கவனிச்சுக்கணும். உலகத்தில் உள்ள பெரிய ஆசீர்வாதங்களில் முக்கியமான ஆசீர்வாதம் இளைப்பாறுதல். இன்னைக்கு நான் அதை உங்களுக்கு நான் பிரசங்கம் பண்ணுறேன். என் ஜனங்கள் இளைப்பாறணும். இளைப்பாறுதல் உள்ள மனமும் உள்ளமும் உங்களுக்குள்ளே இருக்கணும். ஆதியாகமம் 8:9 சொல்லுது, பூமி மீதெங்கும் ஜலம் இருந்தபடியால் அந்த புறா தன் உள்ளங்கால் வைத்து இளைப்பாற இடம் காணாமல். நான் சொல்றேன் சார், இந்த பூமி மீதெங்கும் தேவ சமூகம் இல்லாமல் இளைப்பாற இடம் தெரியாது. இந்த பூமியில் எங்க வேணாலும் போ, எங்க வேணாலும் ஓடுங்க, கர்த்தர் சமூகம் இல்லைன்னா அது இளைப்பாற முடியாத இடம். எத்தனை பேருக்கு நான் சொல்ற செய்தி விளங்குது? எல்லாம் சொல்லுங்க, இந்த பூமி எங்க நான் ஓடினாலும் தேவ சமூகம் எனக்கு முன்னாக இல்லை என்றால் அது எனக்கு இளைப்பாறும் இடமா இருக்காது. ஹல்லேலூயா. அந்த புறா இளைப்பாறதுக்கு தடவுது, திரியுது. அந்த புறாவுக்கு இளைப்பாற என்னவே இல்லை, இடமே இல்லை. இந்த பூமியில் தேவனை விட்டா இளைப்பாற இடம் இல்லைங்க. தேவ சமூகம் இல்லாமல் இளைப்பாறுதலுக்கு இடம் இல்லைங்க. அதை நல்லா யோசிச்சு வைத்துக் கொள்ளுங்கள். சோத்திரிக்கிறோம். பிரசங்கி 2:23 சொல்லுது, அவன் நாட்கள் அலுப்புள்ளது, அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது. ராத்திரியிலும் அவன் மனதுக்கு என்ன இல்லை, இளைப்பாறுதல்.
ஒவ்வொரு நாளும் அலுப்பு, அலைச்சல், வருத்தம். ராத்திரி வந்து படுக்கிறான், அவன் மனசு கூட என்ன இல்லை, இளைப்பாறுதல், பதட்டமாகவே இருக்குது. அதான் மனிதன் சீக்கிரமாய் கடந்து போகிறான். மரணங்கள் ஏன் சம்பவிக்குது? மனதில் என்ன இல்லைங்க, இளைப்பாறுதல் இல்லை. இன்னைக்கு மன அழுத்தம்னு சொல்கிறாங்க. ஒரு காலத்தில் இந்த மன அழுத்தம் என்ற ஒரு கான்செப்டே இல்லை. நல்ல சந்தோஷமாக சிரிப்பான், ஓடுவான், ஆடுவான், கள்ளங்கபடி இல்லாமல் இருப்பான். ஆனால் இன்னைக்கு எது வந்துருச்சுங்க? மன அழுத்தம். நல்ல கவனிங்க, ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்கிறாங்க. ரொம்ப காரணம் இளைப்பாறுதல் இல்லை. மனசுக்கு இளைப்பாற ஓடுறான், அது வேணும், இது வேணும், கடன் அடைக்கணும், கல்யாணத்தை பண்ணணும், வீட்டை கட்டணும், இப்படியே போய் எதுவுமே செய்யாமல் செத்துறான், தோத்துறான். ஆனால் இந்த பூமியில் கர்த்தர் நமக்கு இளைப்பாறும்படி வைத்திருக்கிற ஒன்னே ஒன்று அவருடைய சமூகமாகி அவருடைய பிரசன்னம். ஹல்லேலூயா. நான் சொல்கிறேங்க, நல்ல வேளை அந்த சமூகத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். ஒருவேளை அந்த சமூகத்தின் ஆசீர்வாதம் கிடைக்காம போயிருந்தா இங்கே இருக்கிற எத்தனையோ பேர் செத்து எத்தனையோ வருஷம் ஆகிருக்கும். நாம் இன்னைக்கு ஜீவனோடு கூட இருப்பதே அவருடைய சமூகம்தான். அந்த சமூகத்தினால தான் நம்ம வாழ்கிறோம். சரி, ஆண்டவர் பார்த்துக்குவாருன்னு நம்மளே ஆறுதல் படுத்திட்டு ஓடுறோம். சங்கீதம் 55:6 தாவீது சொல்றார், அப்பொழுது நான் எனக்கு புறாவை போல சிறகு இருந்தால் நான் பறந்து போய் இளைப்பாறுவனே. அப்படின்னா என்ன அர்த்தம்? தாவீதுக்கு இளைப்பாறுதல் இல்லை. ஆண்டவரே, எனக்கு புறாவை போல ஒரு சிறகு இருந்துச்சுடா, நான் எங்கேயாவது போய் நான் இளைப்பாறுவேன். அந்த சிறகு தான் தேவனுடைய பிரசன்னம். அவருடைய சிறகுகளால் நம்மை மூடுவார். அவருடைய சிறகுகளின் நிழலிலே கலிகூறுவான். ஹல்லேலூயா. அதான் உன்னதமானவரின் உயர் மறைவு அந்த சிறகு. அந்த சிறகு தான் உனக்கு இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. அதான் இளைப்பாறுதல். நரகம்னா என்னங்க? வாட் இஸ் மீன் ஹெல்? நரகம் அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சொன்னால், வெளிப்படுத்தல் 14:11 சொல்லுது, மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்குகிறவர்களுக்கு அதனுடைய நாமத்தின் முத்திரையை தரித்து கொள்ளுகிற எவனுக்கும் இரவும் பகலும் என்ன இராது? இளைப்பாறுதல் இராது. நரகத்துக்கு ஒருத்தன் போயிட்டான்னு சொன்னால் அவனுக்கு பகலும் இரவும் என்ன இருக்காதுங்க? இளைப்பாறுதல் இல்லாமல் ஐயோ ஐயோ ஐயோன்னு கத்திக்கிட்டே இருப்பானா நரகம். அதான் நரகம். நரகத்தில் இளைப்பாறுதலே இருக்காது. கொஞ்சம் நம்மளால் அதை கற்பனை பண்ணி கூட பார்க்க முடியல. இங்கே இருக்கிற யாரும் நம்ம நரகத்துக்கு போயிடக்கூடாது. நரகத்திற்கு தப்புவிக்கிற கர்த்தருடைய சமூகம். அப்போ நரகத்தில் என்ன இருக்காதுங்க? இளைப்பாறுதல் இருக்காது. காலையிலையும் மாலையிலையும் ஐயோ ஐயோன்னு கத்திக்கிட்டே இருப்பான். ஆனால் பரலோகம் எப்படிப்பட்டது? அதே அதிகாரம் 14 13 சொல்கிறது, பின்பு பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாக கேட்டேன். எங்கிருந்து வர சத்தம்? பரலோகத்தில், இது கர்த்தருக்குள் மரிக்கிறவர்கள் இது முதல் பாக்கியவான் என்று எழுது. அவர்கள் தங்கள் பிரயாசங்களை விட்டு எழுதி என்ன பண்ணுவாங்க? இளைப்பாறுவார்கள். நரகத்தில் என்ன இல்லை? இளைப்பாறுதல் இல்லை. ஆனால் பரலோகத்தில் என்ன இருக்கு? இளைப்பாறு. அப்போ நரகம்னா என்ன? இளைப்பாறுதல் இல்லாத இடம் நரகம், இளைப்பாறுதல் உள்ள இடம் பரலோகம். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் 2 பேர் தன் ஆத்மாவோடு பேசினாங்களாம். புதிய ஏற்பாட்டில் ஒருத்தன் ஆத்மாவோடு என்ன பேசினா பாருங்க. லூக்கா 12:19 இப்படி சொல்லுது, ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நிறைய பேர் அப்படிதான், வீடு மேலே வீடு, மாடி மேல மாடி கட்டும் மை டியர் மிஸ்டர், பரலோகத்தில் இடம் உண்டா சொல்லுங்க மிஸ்டர்னு பாட்டு பாடும். சோத்திரம். இங்கெல்லாம் கட்டின்னு இருக்கிற, ஆனால் மேலே உனக்கு வீடு இருக்கா? இங்கே வீடு இருக்குது, நிலப்பலம் இருக்குது, ஏக்கர் கணக்காக இடம் இருக்குது, ஆனால் அங்கே உனக்கு ஏதாவது இருக்குதா? இங்கே ஒரு ஐஸ்வர்யவான் சொல்கிறான், ஆத்மாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்களை சேர்த்து வைத்திருக்கிறேன், நீ இளைப்பாரி. என்ன சொல்கிறாருங்க ஆத்மா பார்த்து? நீ இளைப்பாரி, புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்மாவோடு சொல்லுவேன். அவன் சொல்கிறான் ஆத்மா பார்த்து, உனக்கு நான் வீடு கட்டி வச்சிருக்கிறேன், நிலபலங்கள் சேர்த்து வச்சிருக்கிறேன், உனக்கு நிறைய காரியம் சேர்த்து வச்சிருக்கிறேன், நல்ல ஜாலியாக கும்தலக்கா கும்மாவாயிரு, இளைப்பாறுதலாயிரு, உனக்கு அது வச்சிருக்கேன் இது வச்சிருக்கேன், வீட்டில் அது இருக்கு இது இருக்குன்னு சொல்கிறான்.
ஆனால் பைபிள் சொல்லுது, மதிகடனே இன்றைக்கு ராத்திரியில் உன் ஜீவன் உன்னை விட்டு போனால் உன் ஆத்மாவுக்கு எங்கே இளைப்பாறுதல்? உன் ஆத்மா எங்கே போகணும்னு தெரியுமா? ஹல்லேலூயா. ஆனால் தாவீது என்கிற மனிதன் தன் ஆத்மாவை பார்த்து சொன்னான், சங்கீதம் 116:7, என் ஆத்மாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. ஹல்லேலூயா. கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால். பாருங்க, 2 மனிதர்கள், ஒருத்தவன் சொல்றான் உலக பிரகாரமான காரியத்தெல்லாம் சேர்த்து வச்சுட்டு, ஒருத்தவன் சொல்றான் ஆத்மாவே நீ இளைப்பாரு. ஆனால் தாவீது சொல்றாரு, என் ஆத்மாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. ஹல்லேலூயா. அப்படியே பி கொடுங்க, பி கொடுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும். ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம் என்றும். துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என்னுள்ளம் என்றென்றும் போற்றும். என் முழு உள்ளம் இயேசுவை பாடும், என்றென்றும் ஸ்தோத்தரிக்கும். அவர் செய்த நன்மைகள் யாவையும் சொல்லியே என்னுள்ளம் என்றென்றும் போற்றும். கைதட்டே ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. ஆத்துமா பாடிடுதே ஆத்துமனேசர் இயேசுவையே. துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும். ஆமென். துதித்திடும் என்னுள்ளம் என்றும் போற்றிடும் என்னுள்ளம். அப்ப தாவீது சொல்றாரு, என் ஆத்துமாவே கர்த்தர் உனக்கு நன்மை செய்தபடியால் உன் இளைப்பாறுதலுக்கு திரும்பு. ஆனால் இன்னொரு மனுஷன் சொல்றான், நான் உனக்கு அதை சேர்த்து வச்சிருக்கிறேன், இதை சேர்த்து வச்சிருக்கிறேன். நான் சொல்றேன், நீ சேர்த்து வச்ச வீடோ நிலபலமோ உனக்கு இளைப்பாறுதல் இல்லை. ஹல்லேலூயா. த பிரசன்ஸ் ஆஃப் காட், தேவ சமூகம், அது உங்களுக்கு முன்னாடி இருந்தால் தான் இளைப்பாறுதல். 3 குறிப்பு வேகமாக சொல்கிறேன். தேவ சமூகம் தரும் இளைப்பாறுதல். யாத்ராகமம் 33:14 சொல்லுது, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு என்ன தருவேன். அப்போ தேவ சமூகம் உனக்கு முன்னாடி இருந்தா பிரதர், நான் சொல்கிறேன், நீங்கள் பிரயாசப்பட வேண்டியதில்லை, அங்கிங்கு ஓட வேண்டியதில்லை, அலைய வேண்டியதில்லை, பதட்டம் அடைய வேண்டியதில்லை, தவிக்க வேண்டியது வராது. மனசு இளைப்பாறு சார். தேவ பிரசன்ஸ் ஆஃப் காட், தி ஃப்ரண்ட் ஆஃப்ல உங்களுக்கு முன்னாடி இருந்துன்னு வச்சுங்களேன், 1000 பிரச்சனை வெளியில் இருக்கும் சார், ஆனால் இருதயம் இளைப்பாறுதலாக இருக்கும், தைரியமாக இருக்கும், மனசில் ஒரு இளைப்பாறுதல் இருக்கும். அதை விட என்ன பிளஸிங் தேவை? தேவனை முன்னாடி வைக்காம நீ எத்தனை கோடியாக கையில் வச்சிருந்தாலும் பதட்டமாகவே இருக்கும் சார். சீக்கிரம் மரணம் சம்பவிச்சாலும் கூட சம்பவிச்சிடும். நான் அகபசகமாக பேச நினச்சிட போடிங்க. தேவ சமூகம் முன்னாடி இருந்துச்சுன்னா 1000 பிரச்சனை வெளியே இருக்கும், ஆனால் மனதில் ஒரு இளைப்பார். உங்களுக்கு எந்த ஆசீர்வாதம் தேவை? எத்தனை பேருக்கு ஆமாம் பாஸ்டர், என் இருதயத்தில் கர்த்தர் தருகிற இளைப்பாறுதல் தேவைன்னு சொல்றவங்க சத்தமா கையை தட்டி சத்தமா ஆமென், சத்தமா அல்லேலூயா. இளைப்பாறுதல். ஒரு வீட்டில் மார்த்தா மரியா இருக்கிறான். மார்த்தா வீட்டில் பிரச்சனைன்னா அது மரியாளுக்கு தான், அக்கா தங்கச்சி தான் 2 பேரும். இயேசு வீட்டில் இருக்கிறார், அவர் வசனம் பேசிக்கிட்டு இருக்கிறார். இந்த அம்மா மார்த்தா என்ன பண்ணுது? அதை பண்ணணுமே, இதை பண்ணணுமே, அத்தை மாட்டணுமே, இத்தை கோக்கணுமேன்னு அது அலட்சிக்கினே இருக்குது.
நிறைய விசுவாசி மார்த்தாவாக தான் இருக்குது. ஆண் மார்த்தா பெண் மார்த்தா ரெண்டும் இருக்குது. தோத்திரம். எதுக்கும் சபைக்கு வரதில்லை, கூட்டத்துக்கு வரதில்லை. காரணம் வேலை, ஒர்க்கு. தேவ சமூகத்துக்கு வர்றதே கிடையாது. எந்நேரமும் வேலை. சீக்கிரம் பரலோக பாட்டை பாட வேண்டியதுதான். தோத்திரம். எப்போ பார்த்தாலும் ஓவர் டியூட்டி. இந்த ஓவர் டியூட்டி செஞ்சாலே நீ சீக்கிரம் பரலோகம் போயிடுவோம். அதுவும் நீ கத்தருக்குள்ளே இருந்தா. தோத்திரம். எந்நேரமும் வேலை. தேவ சமூகத்தில் நேரத்தை கொடுக்காம, ஒரு மனிதன் தேவ சமூகத்தில் நேரத்தை கொடுக்காம எந்நேரமும் ஓடிக்கினே சீக்கிரம் செத்து ஒழிவான். உனக்கு இளைப்பாறுதல் நீ பெட்டில் படுக்கிறதுனால் இளைப்பாறுதல் அல்ல. கர்த்தருடைய சமூகத்தை எவன் தனக்கு முன்னே வைக்கிறானோ அவனே இளைப்பாறுதல் உள்ள மனிதன். தூங்கினா கூட கனவு வருதுங்க. வருதா வரலையா? வெங்கடேசன் ஐயா உங்களுக்கு வருதா? என்ன தேவையில்லாத கனவுலாம் வருது. அப்ப கனவு கண்டுகிட்டு இருந்தா அது தூங்குறோம். ஆனா கனவு வந்தா அப்ப மனசு என்ன இல்லைங்க, இளைப்பாறுதலோடு இல்லை. பெருமாள் சார் கனவு வருதா சார் உங்களுக்கு படுக்கும்போது? பல கனவு வருது. தோத்திரம். கனவா வரும், அது இளைப்பாறுதல் இல்லை. ஆனால் ஆண்டவருடைய சமூகம் எனக்கு முன்னாக இருந்தா எதுவும் டிஸ்டர்பே இல்லை. கர்த்தருடைய சமூகம் உலகத்தை மறந்து, சோத்திரம் எல்லாவற்றையும் மறந்து ஆண்டவரை துதிக்கிறது. அதான் இளைப்பாறுதல். தட் இஸ் த ரியல் ரெஸ்ட். அதான் தேவ சமூகத்தில் இருக்கிற அந்த நல்ல ஆவிலேருந்து கத்தரை பாடி துதிக்கிறோமே, அந்த நேரம் தாங்க நம்ம இளைப்பாறுற நேரம். சத்தமா ஆமேன்னு சொல்லுங்க. அந்த நேரம் தான் இளைப்பாறுற நேரம். மார்த்தா அங்கேயும் இங்கேயும் ஓடுறா. ஆனா மரியா பாருங்க, கர்த்தருடைய சமூகத்தில் அந்த பிரசன்ஸ் ஆஃப் காட்ல அவமான உட்காந்துருக்கான். வசனத்தை he listening the word of God. கர்த்தருடைய சமூகத்தில் வசனத்தை கேட்டுக்கிட்டே இருந்தா. இந்த அங்கேயும் இங்கே அலமாஞ்சிக்கிட்டு இருந்தாலே அவ கவலைப்பட்டு கலங்குகிறா. ஆனால் தேவ பாதத்தில் உட்கார்ந்த மரியாள் எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். சமாதானம், இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. தேவ சமூகம் உனக்கு முன் செல்லுகிறது என்றால் என்ன? கர்த்தர் தாமே உனக்கு முன்னாக போகிறார்னு அர்த்தம். கர்த்தர் உனக்கு முன்னாடி இருந்தா கோணல் ஆனவில் ஆட்டோமேட்டிக்கா செவ்வையாகும். கர்த்தர் உனக்கு முன்னாடி இருந்தா வெங்கல கதவு தானா திறக்கும். கர்த்தர் உனக்கு முன்னாடி இருந்தா இரும்பு தாழ்பால்கள் காணா திறக்கும். கர்த்தர் உனக்கு முன்னாடி இருந்தா அவரே உனக்கு யுத்தம் செய்வார். கர்த்தர் உனக்கு முன்னாக இருந்தா உனக்கு யுத்தமே இல்லாத இளைப்பாறுதல் உண்டாகும். நீ உழைக்க தேவையில்லை, நீ மண்டைய போட்டு குழப்ப தேவையில்லை. கர்த்தரை மட்டும் முன்னாடி வச்சுக்கிட்டா அவரே எல்லாம் கிளியர் பண்ணுவார். அவரே ரூட்டை கிளியர் பண்ணுவார். ஒரு முதலமைச்சர் காரில் உட்காந்துருக்கிறாங்க. அவர் மண்ணு உட்காந்துருப்பார். எவன் சிக்னல் போடுறான், எவன் குறுக்க வரான், அதெல்லாம் முதலமைச்சருக்கு தேவையில்லாத வேலை. ஏன்னா முன்னாடி ரூட்டை கிளியர் பண்ணுறதுக்கு ஆள் இருந்தால் அவன் பண்ணிக்கின்னு உழைச்சின்னு இருப்பான். இவர் மேன் ஜஸ்ட் சிட்டிங். வண்டி எங்கேயும் நிறுத்தவே பிரேக் இல்லாமல் போயிட்டே இருக்கும். நான் சொல்கிறேன், ஒரு போலீஸ்கார பாதுகாப்பை கொடுக்குற வீரம் முன்னாடி போகிறதுனால பிரேக்கே இல்லாமல் ஒரு முதலமைச்சர் போயினே இருக்க. அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சோத்திரிக்கிறோம். அந்த முதலமைச்சர் என்கிற அந்த ஸ்தான் அவருக்கு முன்னாடி இருந்தா ரூட் எல்லாம் கிளியர் பண்ணுறானா இல்லையா? அதுபோல தேவ சமூகத்தை எனக்கு முன்னாடி நான் வச்சுட்டேன்னு வச்சுங்க, எனக்கு முன்னாக என்ன தடை, என்ன பிரச்சனை, என்ன கஷ்டம் வந்தாலும் நான் போட்டு உழைப்ப தேவையில்லை. அதுவா சரிப்படுத்தும். தேவையானது கர்த்தரை முன்னாடி நிறுத்து. மீகா 2:13 சொல்லுது, தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார். அவர்கள் தடைகளை நீக்கி வாசலால் உட்பிரவேசிப்பாங்க. நல்லா அழகாக தடையெல்லாம் நீக்கி வாசலால் இவங்க மட்டும் உள்ளே போவாங்க. காரணம், தடையை நீக்கி போடுறவர் முன்னாடி போகிறாரு. அப்புறம் பைபிள் சொல்லுது, அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார். கர்த்தர் அவர்கள் முன்னணியில் நடந்து போவார். எவ்வளோ அருமையான வசனம் பாருங்க. கர்த்தர் முன்னாடி நடந்து போவார். ஆனால் உன் ராஜா உனக்கு முன்னாக போவார். ஆனால் அவர் உன் முன்னணியிலே நடந்து போவார். ஆனால் நீ தடைகள் எல்லாம் நீங்கி ஹல்லேலூயா வாசலால் உட்பிரவேசித்து, ஆமென்.
ஹல்லேலூயா. 1 ராஜாக்கள் 5:4 என்ன சொல்லுது? 1 ராஜாக்கள் 5:4, ஆனாலும் இப்பொழுது எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கும் எங்களுக்கு இளைப்பாறுதல் தந்தார். சாலமோனின் நாட்களில் கர்த்தர் எங்கும் எங்களுக்கு என்ன தந்தார்? இளைப்பாறுதல் தந்தார். விரோதியும் இல்லை, இடையூறுதலும் இல்லை. பாருங்க, தேவ சமூகம் உங்களுக்கு முன்னாடி வந்து சொன்னீங்களேன், எவனா உங்களை டார்ச்சர் பண்ணிக்கணும் கூட சண்டை போட்டால் தானே நீங்கள் அவங்க கூட சண்டை போட வேண்டியது இருக்கும். விரோதியும் இல்லை, இடையூறுதலும் இல்லை. காரணம், தேவ சமூகம் முன்னாடி இருக்குது. தேவ சமூகம் உனக்கு முன்னாடி இருந்தால் உன்னை யாரும் இடையூறு பண்ணவே முடியாது. நீ இளைப்பாறுதலாக இருக்கலாம். கர்த்தரை மட்டும் முன்னாடி வச்சிரு. சிஸ்டர், பிரதர், தானியேலை போல கர்த்தரை முன்னாக வைத்து நீ ஜெபிக்கிற ஆளாக இருப்பாயானால், கர்த்தருடைய சமூகத்தை முன்னிறுத்தி நீ ஜெபிக்கிற ஆளாக இருப்பாயானால் உனக்கு இளைப்பாறுதல். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இளைப்பாறுதல். இரண்டாவது, தேவ பிரசன்னம் தரும் இளைப்பாறுதல். இந்த தேவனுடைய பிரசன்னத்தை உனக்கு முன்னாடி நீ வச்சுட்டனா உனக்கு இளைப்பாறுதல் தான். மத்தேயு 11:28 சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் இளைப்பாறுதலுக்குரிய வாக்குத்தத்தத்தை கர்த்தர் சொல்லியிருக்கிறார். மோசேயை பார்த்தா அன்றைக்கி சோதரிக்கிற 33:14 என்ன சொன்னார்? அதற்கு கர்த்தர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதல் தருவேன். இங்கே புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் இளைப்பாறுதலை தருவேன். அப்போ பழைய ஏற்பாட்டிலையும் புதிய ஏற்பாட்டிலையும் இளைப்பாறுதல் தருவதாக கர்த்தர் வாக்களித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த இளைப்பாறுதலை பெறணும்னா கர்த்தர் சொல்றாரு, என்னிடத்தில் வா. அதான் பிரசன்னம். என் பக்கத்தில் வா, நீ தூரமாக நிற்காதப்பா. உனக்கு இளைப்பாறுதல் தேவையா? உன்னுடைய மனதில், உன் உள்ளத்தில், உன் வாழ்க்கையில் ஒரு இளைப்பாறுதல் தேவையா? என்னை விட்டு தூரமா நிற்காத. வாலிப தம்பி, வாலிப தங்கச்சி, பிரதர், சிஸ்டர், கர்த்தர் உனக்கு ஒரு அழைப்பு கொடுக்கிறார். என் பக்கமா வா, என் அண்டை வா, என் பக்கத்தில் வா, என்னிடமாக வா, என்னிடத்தில் நெருக்கமாக வா. வாலிப தங்கச்சி, கர்த்தரை விட்டு தூரமா நிற்காத. வாலிப தம்பி, கர்த்தரை விட்டு தூரமா நிற்காத. பிரதர், கர்த்தரை விட்டு தூரமா நிற்காத. நீ தேவனுக்கு சமீபமா வா. எவ்வளவு தூரம் கர்த்தரை நெருங்க முடியுமோ அவ்வளவு நெருங்க. நெருங்க நெருங்க உனக்கு சமூகத்தில் இளைப்பாறுதல். நிறைய பேர் அப்படியே தூரமாக வந்துட்டு தூரமாகவே போகிறது. தேவனோடு ஒரு இன்டிமசி இல்லை, தேவனோடு ஒரு நெருக்கம் இல்லை. ஆண்டவர் சொன்ன, என்கிட்ட வா. நீ என்கிட்ட வந்தால் நான் என்ன செய்வேன் தெரியுமா? உன் பாரங்களை எல்லாம் நான் எடுத்துக்குவேன். உன் பாரங்களை நீ சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை. பாரம், ஒரு அம்மா அப்படித்தான் தலையில் பாரத்தை சுமந்துக்கிட்டு போச்சான். ஒரு மாட்டு வண்டிக்காரன் பார்த்தான், ஐயோ இந்த அம்மா இவ்வளோ பெரிய பாரத்தை சுமந்துட்டு போகுது. அந்த அம்மா அந்த மாட்டு வண்டிக்காரன் சொன்னான், பாட்டி வாங்க, நானும் நீங்கள் போகிற ஊர் பக்கமாக தான் போகிறேன், என் வண்டியில் ஏறிக்கிங்க, நான் உங்களை போய் விடுறேன். சரிப்பா, ரொம்ப சந்தோஷமான்ட்டு பாட்டியை வண்டியில், மாட்டு வண்டியில் ஏற்றிக்கிட்டா மாட்டு வண்டி போகுது. இந்த மாட்டு வண்டிக்காரன் பேசிக்கிட்டே, முன்னாடி மாடு ஓட்டிகிட்டே பேசிக்கிட்டே போகிறான். இந்த பாட்டியும் பின்னாடி உட்காந்து பேசிக்கிட்டே வருது. ஒரு கட்டத்தில் அந்த பாட்டியை அந்த மாட்டு வண்டிக்காரன் திரும்பி பார்க்குறான். மாட்டு வண்டியில் அம்மா உட்காந்துருக்கு, தலை மேலே இருக்கிற பாரத்தை மட்டும் கீழே இறக்கி வைக்கல, அப்படியே வச்சுக்கினே பேசின்னு வந்துக்குது. அந்த மாட்டு வண்டிக்காரனுக்கு சிரிக்கிறதா அழுவுறதான்னு தெரில. அவன் சொன்னான், பாட்டி, என்ன பாட்டி, நீ பாரத்தோடு வர என்கிற நோக்கத்துக்காக தான் என் வண்டியிலேயே உன்னை என்ன செஞ்சேன்? ஏற்றினேன். நீ அந்த வண்டியில் அந்த பாரத்தை இறக்கி வச்சுட்டு நீ இளைப்பாறுதலோடு வரணும் தான் உன்னை நான் ஏற்றினேன். நீ தலையில் பாரத்தை வச்சுக்கிட்டு வண்டியில் உட்காந்துருக்கே. அந்த அம்மா சொல்லுது, என்ன நீ ஏற்றிட்டப்பா, இந்த பாரத்தை ஏன் வைக்கணும்னு என் தலை மேலேயே வச்சுக்கிட்டு நினச்சான். அது எவ்வளோ ஒரு ஞானமற்ற ஒரு காரியம் பாருங்க. நீ உட்காஞ்சா என்ன, இந்த பாரத்தை வச்சானே, எல்லாம் ஒரே வெயிட்டு தானே. தோத்துரும். தேவனுடைய பிள்ளை, இன்னைக்கும் கர்த்தர் உங்களுக்கு எனக்கும் உன் பாரத்தை எல்லாம் என் மேலே வை, நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன்னு சொல்கிறேன். ஒரே தெய்வம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் பாரங்களை என் மேலே வச்சிரு. ஏசாயா 53:12 சொல்ற, நம்முடைய பாவங்களை அவர் சுமந்தார். ஏசாயா 53:11 நம்முடைய அக்கிரமங்களை சுமந்தார். ஏசாயா 53:4 நம்முடைய துக்கங்களை சுமந்தார். மத்தேயு 8:17 நம்முடைய நோய்களையும் பலவீனங்களையும் சுமந்தார். கலாத்தியர் 3:13 நம்முடைய சாபங்களை எல்லாம் சுமந்தார்.
உண்மையான இளைப்பாறுதல் அந்த சிலுவையின் அடிவாரத்தில் தான் சார் கிடைக்கிறது. ஹல்லேலூயா. நம்முடைய எல்லா பிரச்சனைகள், பாடுகள், துயரங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் இறக்கி வைக்கக்கூடிய ஒரு சுமை தாங்கி கல்வாரி சிலுவண்டதான். ஹல்லேலூயா. அப்படியே ஈ மேஜர் அழுத்துங்க. அதுதான் இளைப்பாறுதல். வேற ஒரு இளைப்பாறுதல் இல்லைங்க. சோத்தரிக்கிறோம். அதுதான் நமக்கு ஒரு இளைப்பாறுதல். இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமா அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்ச, சுகமாய் அங்கு. கையை உயர்த்தே. இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே. சத்தத உயர்த்தே. இளைப்பா தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடு. அப்ப தேவ சமூகம் முன்னாடி இருக்குமானால், நீ தேவ சமூகத்தை முன்னாக வைத்து ஜெபிப்பாயானால் உனக்கு இளைப்பாறுதல். மூணாவது, தேவ மகிமை தரும் இளைப்பாறுதல். ஏசாயா 28:11-12 பாருங்க. பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷைகளினாலும் இந்த ஜனத்தோடே பேசுவார். பாங்க பா, எத்தனை பேர் நம்ம கூட பேசினாலும் இவர் வானத்தையும் பூமி உண்டாக்குனவர் நமக்கு முன்னாக உட்கார்ந்து நம்மளோடு பேசுவாரானால், பைபிள் சொல்லுது, இதுவே இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல். எல்லாம் சொல்லுங்க. கர்த்தர் எனக்கு முன்னாக இருந்து இந்த மகிமையின் தேவன் என்னோடு பேசுவாரானால் அது எவ்வளோ பெரிய இளைப்பாறுதல். அதுதான் ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் நல்ல அந்நிய பாஷைகளை பேசி கர்த்தரை துதிக்கணும். நீங்கள் அந்நிய பாஷையில் பேசும் பொழுது ஒரு இளைப்பாறுதல் உண்டாகும். எத்தனை பேர் அதை அனுபவிச்சிருக்கிறீங்க? நல்ல ஆவியில் நிறைந்து அந்நிய பாஷைகளை பேசி துதிக்கும் போது நம்முடைய பாரமெல்லாம் நம்மளை விட்டு போகும், நம்முடைய நெருக்கங்களெல்லாம் நம்ம விட்டு போய் நம்முடைய உள்ளம் இளைப்பாறுதலாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, பரியாச உதடுகளினாலும் அந்நிய பாஷையினாலும் அவர் பேசுவார். இதுவே இது இல்லை, இதுவேனா அதை தவிர வேற ஒரு இளைப்பாறுதல் இல்லை. நல்ல அந்நிய சும்மா ஆட்களோடு பேசினா டயர்ட் ஆகிடுவாங்க, மனசு கஷ்டப்படுத்திடுவாங்க. மனுஷனோட நீங்கள் பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னு வச்சுங்களேன், சீக்கிரம் டயர்ட் ஆகிடுவீங்க. அதான் பைபிள் சொல்லுது, அந்நிய பாஷையில் பேசுகிறவன் மனுஷனோடு பேசாமல் அவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் மற்றவர்களுக்கல்ல தனக்குத்தானே பக்தி விருத்தி உண்டாக பேசுகிறான். சில நேரங்களில் பாருங்கள், ஒரு குறிப்பும் தேவையில்லை, நல்லா எழுந்து ஆவியில் நிறைந்து நல்ல அந்நிய பாஷைகளை பேசினாலே நமக்குள்ளே இருக்கிற பார பிரச்சனை எல்லாம் ஆவியானவர் அதை அப்படியே கன்வெர்ட் பண்ணுவார். நம்மளுடைய ஜப குறிப்புகள், மனதில் இருக்கிற ஏக்கம் அதெல்லாம் அந்த அந்நிய பாஷையில் கன்வெர்ட் ஆகி அப்படி போகும். சோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்போ பாருங்க, சோத்திரிக்கிறோம், அந்நிய பாஷையில் பேசுறது. சோத்திரிக்கிறோம். சில நேரம் எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் ஒருத்தர் உண்டு. வாழ்க்கையில் பிரச்சனைகள் வரும்பொழுது அவர் சொல்வார், எல்லா பிரச்சனைகளோடு போராடி கொண்டிராமல், நிறைய பிரச்சனைகள் வரும், சும்மா
போராடின தனியாக ஒரு இடம் தேடி போய் கர்த்தரோடு உறவாடி அதிகமாய் அந்நிய பாஷையில் நான் பேசிக்கிட்டு அப்படியே துதிச்சுக்கிட்டே இருக்கும்போது என் கஷ்டம் வேதனை எல்லாம் போய் எனக்குள்ள ஒரு இளைப்பாறுதல் வருதுன்னு சொல்கிறேன். சுதேசி காட்டன் மில் இருக்கு இல்லையா, இப்போது அவ்வளோ ரன்னிங்கில் இல்லை. அப்போல்லாம் சுதேசி காட்டன் மில் ரொம்ப பெருசு. அதில் எம்டி ஆனந்தராஜ் என்கிற ஒருத்தர் இருந்தார். அன்றைக்கு அவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிஎம் உடைய பவர் அவங்களுக்கு. அவங்களாம் நம்முடைய சபையின் ஆரம்பகால விசுவாசியாக இருந்தாங்க. ஸ்தோத்திரம். அப்போவே பெரிய பங்களா, இப்போல்லாம் கோர்ட்டெலாம் இருக்குது பாருங்கள். ஸ்தோத்திரம். அந்த பக்கம்லாம் பெரிய பெரிய பங்களாவாக இருக்கும். அந்த பங்களாவில் தான் நாங்கள் சின்ன வயசுலாம் ஓடி திரிஞ்சு விளையாடிக்கிட்டு இருப்போம். ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த பங்களாவுக்குள்ளே பங்களான்னா அதுதான் ஸ்தோத்திரம். எங்கள் சின்ன வயதில், ஏன்னா ஆப்போசிட்லேயே தான் சர்ச்சு ஆட்டுப்பட்டி. அப்பப்போ அங்கே தான் எங்களுடைய விளையாடுறது, ஓடுறது, மீட்டிங் நடக்கிறது எல்லாம் அங்கே போவோம். ஸ்தோத்திரிக்கிறோம். அந்த அதில் அந்த அந்த சுதேசி காட்டில் மில் மேனேஜர் பேர் ஆனந்தராஜ்னு சொல்லுவாங்க. அவர் அந்நிய பாஷையில் பேசுவார் பாருங்கள். அவ்வளோ பெரிய ஒரு பணக்கார மில்லியனியர், கோடீஸ்வரன். ஸ்தோத்திரம். அவங்களுடைய மனைவி ஒரு காது கழுத்தில் ஒரு நகையை கூட போட்டிருக்க மாட்டாங்க. அவ்வளோ பெரிய பணக்காரங்க. ஸ்தோத்திரம். அவர் அந்நிய பாஷையில் பேசுகிறது இன்றைக்கெல்லாம் கேட்டுன்னு இருக்கலாம். அப்படி இருக்கும். அப்படியே பாஷைகளை அப்படி பேசி கர்த்தரை துதிப்பாருங்க. ஸ்தோத்திரம். சின்ன வயசில் அதெல்லாம் அப்படியே பார்த்து ரசிச்சிருக்கிறேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. அதுக்கு பிறகு நான் பைபிள் காலேஜுக்கு போன பிறகு ஸ்தோத்திரிக்கிறோம், அவங்க இங்கேருந்து மாற்றுதலாகிலாம் போயிட்டாங்க. அப்போது நான் பைபிள் காலேஜ் படிக்கும்போது பெரிய பாஸ்ட் ஏதோ ஒரு வேலைக்காக அவர்கிட்ட அனுப்பினார். அப்பா அவர்கிட்ட போகும்போது அவர் என்னை பார்த்து, தம்பி எப்படி இருக்கிறீங்க? அப்போ ஒரு வயசாகிடுச்சு. நீங்கள் சின்ன வயசுலேயே நல்லா கொட்டடிப்பீங்களாப்பா, அப்படி செய்வீங்களாப்பான்னு சொல்லி. அப்போ நான் அவர்கிட்ட கேட்டேன், இந்த அந்நிய பாஷைகளில் நீங்கள் பேசுகிறீங்களே, நான் சின்ன வயசெல்லாம் உங்களை பார்த்துருக்குறேன் அப்படின்னு. அப்போ அவர் சொல்லுவார், அந்த அந்நிய பாஷையில் கர்த்தரோடு பேசுகிறது தான்பா என் பலனே, அதுதான்பா எனக்கு இளைப்பாறுதலே, அதுதான்பா என் ஆசீர்வாதமே, அதுதான்பான்னு. அவருடைய முதிர் வயது காலத்தில் நான் அதை கேட்டேன். சோத்திரிக்கிறோம். ஒரு கர்த்தருடைய பிள்ளை, அபிஷேகம் பெற்ற பிள்ளைங்க நல்ல அபிஷேகத்தில் கர்த்தரை துதித்து மகிமைப்படுத்தும் போது இதுவே இளைப்படைந்தவனுக்கு இளைப்பாறத்தக்க பண்ண இளைப்பாறுதல். பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா உனக்கு இளைப்பாறுதலே இல்லை. நிறைய பேர் அந்நிய பாஷையில் என்னமோ ஓளாடுறான். நான் சொல்கிறேன், பொய்யா பேசுகிறவனை நான் கணக்கில் எடுக்கலைங்க. உண்மையிலேயே கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவியானுடைய பிரசன்னத்தில் உணர்ந்து அந்நிய பாஷையில் பேசும்போது அதில் வரும் பாருங்க ஒரு இளைப்பாறுதல், அதில் வரும் பாருங்க இருதயத்தில். அல்லேலூயா. ஏசாயா 50:4 சொல்லுகிறது, இளைப்படைந்தவனுக்கு சமயத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை சொல்ல நான் அறியும்படி. சமயத்திற்கேற்ற அந்த வார்த்தையை தான் ஆவியானவர் கொடுப்பார். அதுதான் அந்நிய பாஷையின் மூலமாக வரும். அதுதான் இளைப்படைந்தவனுக்கு இளைப்பாறுதல். ஹல்லேலூயா. நீ அவரை முன்னாடி நிறுத்து. அந்த மகிமையில் அவரோடு பேசும்போது இளைப்பாறுதல், அவருடைய பிரசன்னத்தினால் இளைப்பாறுதல், அவருடைய சமூகத்தினால் இளைப்பாறுதல். அவர்தான், அவருடைய சமூகம்தான் நமக்கு இளைப்பாறுதல். ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாரும் எழுந்து நிற்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்படியே ஈ மேஜர் கொடுத்துருங்க. ஸ்தோத்திரம். திருப்பாதம் நம்பி வந்தே, கிருபை நீரை இயேசுவே, தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே தமதன்பை கண்டடைந்தே, தேவ சமூகத்திலே இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, கலைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழல் எந்த தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. சிலுவை நிழல் எந்த தஞ்சம், சுகமாய் அங்கு தங்கிடுவே. திருப்பாதம்